சிங்கப்பூரில் உள்ள தொழிற்சாலைகளில் பணியாற்றும் மலேசியர்களுக்கு வசதியாக ஜொகூர் சோதனை சாவடிகளில் QR குறியீட்டு குடிநுழைவு முறை வருகின்ற ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய குடிநுழைவு முறையை மலேசியாவின் குடிநுழைவுத்துறை நிர்வகிக்கும் என ஜொகூர் மாநில பொதுப்பணிகள், போக்குவரத்து, உள்கட்டமைப்பு தொடர்பு குழுவின் தலைவர் முகமது ஃபஸ்லி முகமது சாலே நேற்று தெரிவித்தார். இந்த புதிய திட்டத்திற்கு முன்னோட்டமாக தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளில் மலேசிய குடிநுழைவு அதிகாரிகள் ஏறி ஸ்கேன் செய்வர் என்றும் கூறினார். நாள்தோறும் சுமார் 400 முதல் 500 தொழிற்சாலை பேருந்துகள் நிலச்சோதனை சாவடிகளை கடந்து செல்வது கணிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த புதிய திட்டத்தின் வழி கடப்பிதழை காட்டுவதற்கு பதிலாக சிங்கப்பூருக்கு பயணம் செய்பவர் QR குறியீட்டை பயன்படுத்துதல் இலகுவாகும். இதனிடையே வுட்லேண்ட்ஸ் மற்றும் துவாஸ் சோதனை சாவடிகள் வழியாக செல்லும் வாகனங்களுக்கு QR குறியீட்டு குடிநுழைவு முறையை சிங்கப்பூர் கடந்த மார்ச் மாதம் நடைமுறைப்படுத்தியது குறிப்பிடத்தக்கது.